எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை கர்த்தர் நித்தமும் கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கொஞ்சம் வினோதமான ஒரு காரியம். நம்ம அன்புள்ளவர்களை வாழணும்னு நினைப்போம். ஆனால் சில நேரம் நமக்குள்ளே வம்பு இருக்கும். நாமளே சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், வம்பு பண்ணுவோம். அப்போது அந்த வம்பு பண்ணி முடித்த பிறகு பாருங்கள், நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தும். நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் நொந்து போயிருப்போம். பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்பானவராக, பொறுமையுள்ளவராக, சாந்த குணமுள்ளவராக, சமாதானம் பண்ணுகிறவராக அவர் வாழ்ந்தார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் கவனித்து பாருங்கள். கடந்த நாட்களில் நாங்கள் கிராம ஊழியம் செய்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போயிருந்தோம். அந்த பட்டணத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு போய் ஃபிலிம் ஷோ, படக்காட்சி போடுறதுக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சகோதரர் சொன்னாங்க, அண்ணே, இங்கே கோவில் திருவிழா ஆரம்பமாயிருக்கு, ஊர் முழுவதும் காப்பு கட்டிட்டாங்க, அதனால் அங்கே படக்காட்சி போட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ சரி வேண்டாம், நம்ம இந்த ஊரில் போட வேண்டாம், வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஆனால் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிற விசுவாசிகள் எனக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க, என் சபைக்கு வர்றவங்க, அதனால் நம்ம மற்ற இடங்களில் போட வேண்டாம், என் சபை விசுவாசிகள் இருக்கிற இடத்துல போடுவோம், அங்கே வர்ற ஜனங்கள் வரட்டு, ஒருவேளை அங்கே ஏதாவது வாக்குவாதம் நடந்துச்சுன்னா நம்ம வேணால் ட்ராப் பண்ணிடலாம். நாங்கள் வேண்டான்னு முடிவெடுத்த இடத்துக்கு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், உள்ளே போய் அந்த பாஸ்டருடைய சபை விசுவாசிகள் இருக்கிற இடத்துல நாங்கள் ஃபிலிம் ஷோ படம் போடுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, விசுவாசிகள் வீட்டு முன்னாடி போட்ட உடனே மற்ற தேவ அறியாத ஜனங்கள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஒரு 7 மணி வரைக்கும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. 6:30 மணிக்கு ஆரம்பித்தோம், அரை மணி நேரம் ஓடிருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஓடும், ஒரு மணி நேரம் ஓடுற ஒரு சின்ன படக்காட்சி. அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு குடிகார மனுஷன் வந்துட்டார். எப்படி நீ என் வீட்டு முன்னாடி படம் போடலாம்? அவர் குடிச்சிட்டு சத்தம் போட்ட உடனே அவர்கிட்ட போய் ப்ளீஸ் பண்ணி, ஐயா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம் விடுங்க அப்படின்னு சொன்னால், அவர் நீ அப்போ சவுண்டை குறை அப்படிங்க. சரின்னு நாங்கள் சவுண்டை குறைக்கும், இன்னும் குறைங்க. அப்போ திரும்ப கொஞ்சம் குறைக்கும், அந்த 60 பேருக்காவது கேட்கணும்ல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஐயா இந்த இடத்துல மட்டும் கேட்கும், கொஞ்சம் தள்ளி போங்க கேட்காதுன்னு. அவர் சொல்கிறார், நான் அங்கே தான் இருப்பேன், இன்னும் குறை அப்படின்னார். அப்போது அந்த பாஸ்டருக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு, உடனே அவர் சொல்கிறாரு, நீ குடிச்சிட்டு தகராறு பண்ணணும்னு வந்திருக்க, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் படக்காட்சி போடணுமா? எங்கள் விசுவாசி வீட்டு முன்னாடி தான் போடுறேன், நீ யார் கேட்குறதுக்கு, தூர பொண்ணு டக்குன்னு ஒரு வார்த்தை கோவமாக விட்டுட்டார். அவர் ஒரு வார்த்தை கோவமாக விட்டது தான் அங்கேருந்து 2-3 வாலிபர்கள் வந்துட்டாங்க. எங்கள் ஊரில் இப்படி ஒரு திருவிழா நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? பிறகு பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு வார்த்தை நம்ம உரிமையோடு, எனக்கும் இந்த தேசத்தில் உரிமை இருக்குது, நானும் இந்த தேசத்தின் குடிமகன் தான், நானும் பப்ளிக்கில் எங்கள் தெய்வத்தினுடைய காரியங்களை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு வார்த்தை கொஞ்சம் கடினமாக அவர் பேசினதுனால அங்கே ஒரு வாக்குவாதம் நல்ல வேற அது கலவரமாக மாறாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அப்பொழுது தான் நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எதுக்கு சொன்னார், ஒரு கணத்தில் ஒருத்தர் அடித்தா நீங்கள் மறு கணத்தை காட்டுங்கன்னு ஏன் சொன்னார்? பிரியமானவர்களே, நாம் இந்திய தேசத்து குடிமக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. நாம் தமிழர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. நமக்கும் இந்த தேசத்தில் உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு. அது அன்பை மட்டும் போதிக்கிறது, அது அமைதியான சாட்சிய வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது, வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது, கூக்குரலிடக்கூடாது என்று சொல்லுகிறது. நம்ம இன்றைக்கி அப்படி வாழ்கிறோமா? கவனித்து பாருங்கள். இன்றைக்கி என்னை ஒருத்தர் பப்ளிக்கில் சட்டையை பிடிச்சிட்டு நீ எப்படா எங்கள் ஊருக்குள்ளே வரலான்னு என்னை அடித்தான்னு வைங்களேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே சுயத்துக்கு செத்தவனாக இருந்தேன்னா
சரி பிரதர், சாரி பிரதர், மன்னிச்சுடுங்க பிரதர், நாங்கள் போயிடுறோம் பிரதர்னு வருவேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் சுயத்துக்கு சாகாதவனாக இருந்தால் நான் அவன் சட்டையை பிடிச்சிட்டு நீ எப்படிறான் அடிக்கிறதுன்னு திரும்பி நான் அடி. இப்போ யோசித்து பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை இது இல்லையே. பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் நிறைய குடும்பங்களுக்குள்ள பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்ட கணவனுக்கு ரட்சிக்கப்படாத மனைவி இருக்காங்க, சில ரட்சிக்கப்பட்ட மனைவிகளுக்கு ரட்சிக்கப்படாத கணவர்கள் இருக்காங்க. அப்போது ரட்சிக்கப்பட்டவங்களை ரட்சிக்கப்படாதவங்க, அதாவது ஆவிக்குரியவங்களை மாம்சத்துக்குரியவங்க துன்பப்படுத்துவாங்க. எப்படி நம்ம கிராமங்களுக்குள்ள தேவ பிள்ளைகளை புறஜாதிகள் துன்பப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி சில குடும்பங்களுக்குள்ள தேவ பிள்ளைகள் விசுவாசிகளை அவிசுவாசிகள் துன்பப்படுத்துவாங்க. யோசித்து பாருங்க, என் மனைவி தானே, நான் உரிமையாக பேசுவேன், நான் கண்டித்து பேசுவேன், நான் அடித்து பேசுவேன் நினைக்கும் போது அங்கே வாக்குவாதம் வந்துடுது. ஏன் கணவர் தானே, எனக்கு உரிமை இல்லையா நினச்சி இன்றைக்கி அதிகாரம் பண்ணும் பொழுது அங்கே வாக்குவாதம் வந்துடுது. பிரியமானவர்களே, அப்போ சாட்சி இழந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் விட்டு கொடுக்கணும், ரட்சிக்கப்படாதவங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அபிஷேகம் பெற்றவங்க தான் விட்டு கொடுக்கணும், பொறுமையாக வாழணும். ஆனால் இன்றைக்கி தலைகீழ நம்ம நினைக்கிறோம், இதுதானே, நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் கிருபை பெற்றவன், எனக்கு விரோதமாக பேசலாமா, என்னையே பேசலாமா, ஆண்டவர் ஒன்று விடமாட்டார், அவரும் உன் கையை உடைச்சிருவார், அவரும் உன் கண்ணை குத்திடுவார். என்னங்க இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? நம்மளை ஒருத்தர் மிரட்டினா நம்ம பதிலுக்கு மிரட்டணுமா? நம்மளை ஒருத்தர் அடித்தா பதிலுக்கு அடிக்கணுமா? அப்போ நம்ம குணப்படாமல் தானே இருக்கோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதம் சொல்லுது, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், அப்போ நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதம் சொல்லுது, அவர் கூக்குரல் இட மாட்டார், அப்போ நம்ம கூக்குரல் இடக்கூடாது. அப்படி வாழதாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி வாழாமல் இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் உபத்திரப்படுறீங்க, நெருக்கப்படுறீங்க, உடைக்கப்படுறீங்க, புறக்கணிக்கப்படுறீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஆண்டவரே அடிக்கான், வேதனைப்படுத்துகிறான், பேசுகிறான், புலம்பாதீங்க. அது எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அதனால் வாக்குவாதம் இல்லாத அமைதலான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் எங்களை தருகிறோம். இந்த நாளின் செய்தியின்படி உமது பிள்ளைகள் அன்பாய், பரிசுத்தமாய், சாட்சியாய் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை தாங்க ராஜா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.